வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இந்த வீடியோவில் அர்பன் ரைஸின் ஓஎம்ஆரில் அமைகின்ற கோட் நேம் சென்னைஸ் பெஸ்ட் மேன்ஹாட்டன் காண்டோஸோட ரிவ்யூவை பார்ப்போம். முதல்ல இந்த ப்ராஜெக்டோட லொகேஷனை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல படூர் ஏரியால செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அமைகிறது. லொகேஷன் வைஸ் நீங்க சிறுசேரி இல்ல கேளம்பாக்கம் அந்த ஏரியால நீங்க ஒர்க் பண்றீங்க, இல்ல அந்த ஏரியால நீங்க உங்களுக்கு ரெசிடென்ஷியல் பிளாட் தேவைன்னா இந்த ப்ராஜெக்டை நீங்க பார்க்கலாம். சோழிநல்லூர் ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட ஓஎம்ஆர் ஆக்சசிபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால பட்ஜெட்ல நீங்க ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அவங்களோட வெப்சைட் urbanrise.inல இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா 2 BHK at 37.78 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் ரேட்டா இல்ல அதர் சார்ஜஸ் வருமானு தெரியல, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஈவன் இது வந்து பேஸ் பிரைஸா இருந்தா கூட இது ஒரு நல்ல ரேட் தான். ஸோ இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு 2 BHK பேஸ் ரேட்ல 37.78 ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ரேட்ல தான் இது கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் அபார்ட்மெண்ட் நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை நீங்க கன்சிடர் பண்ணலாம். டிஎன் ரேரா வெப்சைட்ல இந்த ப்ராஜெக்டோட அப்ரூவல் டீடைல்ஸை பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ரூவலுக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் ரெவல்யூஷன் 1 கொடுத்துருக்காங்க. அர்பன் ரைஸ் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்க ஆக்சுவல் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்காம கோட் நேம்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிறைய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த கோட் நேம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்க எதை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனுக்கு தான் செய்யுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன், திஸ் இஸ் அட் படூர் வில்லேஜ் அண்ட் வி ஹாவ் அரௌண்ட் 4,158 டுவெல்லிங் யூனிட்ஸ்க்கு அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ப்ராஜெக்ட் நேம் ரெவல்யூஷன் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்க் ப்ளஸ் 19 ஃப்ளோர்ஸ்க்கு கான்ஃபிகரேஷனுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஈச் பிளாக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் டேட் இஸ் அட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 23ல் முடிகிற மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் வந்து 24 ஜனவரியில் முடிகிற மாதிரி இருக்குது, சிலது எக்ஸ்டென்ஷனும் வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு பிளாக் மட்டும் 31 டிசம்பர் 2024 முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் எடுத்து எல்லா அம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் லிவபிள் ஸ்பேஸாக ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிசம்பர் 31, 2024 ஆகிடும். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years ஆகிடும். இந்த இதை நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஒரு கம்யூனிட்டியாக செட்டில் ஆகிறதுக்கு 3 years டைம் இஸ் அ குட், இட்ஸ் நாட் எ பிக் டைம் for such a big project because it's a massive community. 4,158 units வருது. இவங்க இந்த டைம்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்கனாலே அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஏரியா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஈச் ஃப்ளாட்டோட கார்பரேட் ஏரியா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே புக் பண்ணும்போது இங்கே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதோட கார்பரேட் ஏரியா, யூடிஎஸ் ஏரியா ப்ளஸ் டோட்டல் சேலபிள் ஏரியா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு உங்களோட ரேஷியோ என்ன, வேல்யூ ஃபார் மணி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை தவிர ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒர்க் ஆஸ் ஆன் செப்டம்பர் 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2021 என்ன ப்ரோக்ரஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1087 அப்பார்ட்மெண்ட்ஸ் சேல் ஆகிருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. பிகாஸ் அரௌண்ட் 4,158 அப்பார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு 1087 சேல் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் 25% ஏற்கனவே சேல் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து சீக்கிரம் கட்டி முடிக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. சேல் ஆகலைன்னா டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஈச் பிளாக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். கரண்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸோட ஃபோட்டோஸும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரோக்ரஸ் நல்லா தான் வர மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்ப்போம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸில் வருது, அவங்களோட ஃப்ளோர் பிளான் என்ன, அதோட டீட்டெயில்ஸை நம்ம போய் பார்ப்போம். 2 BHK அண்ட் 3 BHKவோட ஃப்ளோர் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். 2 BHKவோட ஃப்ளோர் பிளான் போட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே கம்பேர்ட் டு BHKவாக தான் இருக்குது. 2 BHK எது வித் 1 டாய்லெட் ஆர் 2 டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில ஃப்ளோர் பிளானை பார்ப்போம் இங்கே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் ரொம்ப கம்பேக்டாக இருக்குது. ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இல்லாத ஒரு பிளானாக தான் இருக்குது. டெட் ஸ்பேஸே இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால். நல்லா இருக்குது ஆக்சுவலாக டெட் ஸ்பேஸ் இல்லாமல். பட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் 10x10 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு டெடிக்கேட்டடாக ஸ்பேஸ் எதுவும் இல்லை. ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ்லேயே தான் நீங்கள் வார்ட்ரோப்பும் செஞ்சுக்கணும். ஸோ அதில் உங்களுக்கு ஸ்பேசஸ் கொஞ்சம் லாஸ் ஆகும்.
ரெண்டாவது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 9.5/9 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். மேபி கிட்ஸ்க்கு இல்லை கெஸ்ட் பெட்ரூமோ யூஸ் பண்ணுறோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்ம வார்ட்ரோப் வந்து அதில் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேஸ்டேஜ் ஆகும். அதை தவிர டாய்லெட்டுக்கு டிசைன் ஓகே நல்லா தான் இருக்குது. பட் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. க்ளோசட் தனியாகவும் பாத் செப்ரேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், 6.5/6 தான் கொடுத்துருக்காங்க. பட் கன்சிடரிங் லைக் இது ரொம்ப ஒரு கம்பேக்ட் டு பிஹெச்கே 663 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இத்தனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ பட்ஜெட்டில் நம்ம ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. பட் தள்ளி இருக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லைக் உங்களுக்கு ஹாலோட சைஸே வந்து 13.9/9 தான். ஸோ ஹாலோட சைஸை கன்சிடர் பண்ணும்போது வந்து அது ஒரு சின்ன ஹால் தான். ஸோ அதில் வந்து தள்ளி இருந்தாலும் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியாது. அதேமாதிரி இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா இது வந்து 651 ஸ்கொயர் ஃபீட்டு. கார்பெட் ஏரியா அண்ட் பால்கனி ஏரியா செப்பரேட்டாக என்னங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் டைனிங் பக்கத்துலேயே வந்துருச்சு. ஹால் வந்து 9/13.8 சொல்லியிருக்காங்க. அதாவது 13 feet and 8 inches இது. This is again another compact 2 BHK 10/10 master bedroom. Another bedroom வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது தான், 8 feet and 4 inches by 10 feet ஆக்சுவலாக, வித் 1 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. எல்லா பிளான்ஸுமே கிட்டத்தட்ட இதேமாரி தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ஃபேஸிங்கில் வேணுன்னா அந்த ஃபேஸிங்கை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் 2 BHKவும் இருக்குது. 2 BHK வித் 2 டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 888 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது, 778 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது. பட் பிளான் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. எக்ஸப்ட் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாய்லெட் காமனாகவும் ஒரு டாய்லெட் வந்து பெட்ரூமோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிளான் வைஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் பெட்ரூம் அண்ட் ஸ்பேஸ் வேஸ்டேஜ் படி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. டெட் ஸ்பேஸ் ஒன்றும் அதிகமாக இல்லை இங்கே ஆக்சுவலாக. வாங்க இப்போ நம்ம ஒரு 3 BHKவோட பிளானையும் செக் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க 3 BHKக்கு. 3 BHK வித் 2 டாய்லெட்ஸ். இது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு 17/9 கொடுத்துருக்காங்க. ஹால் கம் டைனிங் வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் 10/12 ஒரு நல்ல சைஸ் தான். டாய்லெட் அதுலேயே 4/6 கொடுத்துருக்காங்க. திஸ் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் இதே சைஸ் தான் கொடுப்பாங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா 11/8 கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வருது. இன்னொன்று வந்து ஆக்சுவலாக 3 BHKன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஸ்டடின்னு தான் இங்கேயே காமிச்சிருக்காங்க. தோ தேசே 3 BHK இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டடின்னு தான் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8/7.7 feet and 10 inches, அதாவது 7.75 சொல்லிக்கலாம். ஸோ 8/7.75 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன ரூம் தான், ஸ்டடியாக யூஸ் பண்ணலாம். இல்லை மேபி உங்களுக்கு கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பிளான் வைஸ் சிமிலர் பிளான் தான். 2 BHK and 3 BHK பிளான்ஸ்லாம் வந்து டெட் ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. வார்ட்ரோப்க்கு தனியாக ஸ்பேஸ் கொடுக்கல அவங்க. பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனிலேயே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷனிங் கொடுத்துருக்காங்க. இந்த 3 BHK பிளானை பார்த்துருவோம். நம்ம முன்னாடி ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தோம். ஸோ இது வெஸ்ட் ஃபேஸிங். பட் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் ஆஃப் பெட்ரூம்ஸ் லிவிங் எல்லாமே வந்து சேம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது கிச்சனுக்கு பக்கத்தில் இங்கே டைனிங் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் டைனிங்க்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டைனிங் இங்கே போட்டு நீங்கள் கிச்சன் வரணும்னா எவ்ரி டைம் யூ ஹேவ் டு கோ பிட்வீன் த கிச்சன் அண்ட் டைனிங். ஒவ்வொரு பொருளாக எடுத்து வந்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் லிவிங் ரூமோட லென்த்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி 17 feet. ஸோ 17 feetலேயும் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து டைனிங்க்கு போகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 5 to 6 feet தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. தோ ஃபோட்டோவில் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலுமே ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது கூட போகலாம். இல்லை உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கிச்சனுக்கு பக்கத்துலேயே டைனிங் இருக்கிற மாதிரி பிளான் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இவங்க ப்ராஜெக்ட் வெப்சைட்டில் மற்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அம்யூனிட்டிஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அம்யூனிட்டிஸ் அண்ட் மற்ற என்னென்னலாம் கொடுக்குறாங்க, ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரௌசர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா வந்து அதை டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அம்யூனிட்டிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரௌசரில் கடைசியில் வந்தோம்னா
ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறது என்னென்னா, விண்டோஸ்க்கு வந்து யூபிஎஸ்சி விண்டோஸ் வித் ஸ்லைடிங் ஷட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரில் மென்ஷன் பண்ணல. ஸோ க்ரில்லு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில விண்டோஸ்க்கு. நீங்கள் அதை அவங்கக்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கணும். பிகாஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நிறையா பில்டர்ஸ் வந்து இப்போ வந்து விண்டோஸ்க்கு க்ரில் கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுக்கு க்ரில்லு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி இவங்க ஸ்டாண்டர்டான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர்ஸ்லாம் பிவிசி டோர் தான் கொடுக்குறாங்க. ஸோ கன்சிடரிங் இது பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து ஹை அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விட்ரிஃபைட் டைல்ஸ் 2x2 கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல்சோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் தான், எல்லா இடத்துலையும் கொடுக்குறது தான் சொல்லியிருக்காங்க இவங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ப்ரௌசரில் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ அர்பன் ரைஸ் இன் மேன்ஹாட்டன் காண்டோஸோட ரிவ்யூவை பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.